ஜெம்பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்க உள்ளது எது மெய் அன்பு. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். எது மெய் அன்பு? வாழ்க்கையில் எது மெய் அன்பு? ஒரு உலகில் வாழ்க்கை கூட எடுத்துக்கோங்க, சிவ வாழ்க்கைக்கு எடுத்துக்கோங்க. எது உண்மையான அன்பு? ஒரு குழந்தை இருக்குது, சின்ன குழந்தை, ஒரு தாய் பெற்று எடுத்துட்டாங்கப்பா. அந்த குழந்தைய எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்வாங்க, பால் ஊட்டி சீராட்டி. குழந்தையில் மெய்யான அன்பு அது. ஏன்னா அந்த குழந்தை என்ன பண்ணு, எதையுமே அந்த குழந்தையால் தாய்க்கு எதையும் செய்ய முடியாது. வளர்ந்தா கூட பரவாயில்ல, இந்த குழந்தை நம்மளுக்கு இது செய்யும் அது செய்யணும் இருக்கும். இதனால் எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லாமல் தாய் அப்படியாப்பட்ட அன்பு அந்த குழந்தை மேலே வைப்பாங்க. அது ஒரு மெய்யான அன்பு. ஆனால் அதுலேயும் கொஞ்சம் சுயநலம் சார்ந்து தான் இருக்கும். ஏன்னா தன்னுடைய குழந்தை அப்படின்னு ஒன்று விஷயம் இருக்கும். இன்னொரு விஷயம் சிவம். சிவாய நம்ம சிவாய நம்ம சிவாய நம்மன்னு ஒரு 10 சொல்லிட்டு, 10 சொன்னால் நல்ல புத்தி வரும்னு சொல்கிறாங்க, 10 சொன்னால் நல்ல எண்ணங்கள்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னமாரி சிவாய நம்ம சொன்னால் ஒழுக்கமாக வாழணும்னு சொல்கிறாங்க. சிவாய நம்ம சொன்னால் கல்யாணம்லாம் நடக்குன்றாங்க. இப்படி எதிர்பார்ப்பான செயல்களில் வச்சு நான் சிவாய நம்ம சொல்லுறது. இது பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய ஒரு பக்தி, எதிர்பார்ப்பால் செய்யக்கூடிய பக்தி. உண்மையான பக்தியோ உண்மையான அன்புனா என்ன தெரியுமா? அவர் பார்த்தாங்கண்ணா, எனக்கு பார்க்கல கோயிலில் எல்லாருக்கும் ஐயர் பூ கொடுத்தாங்க, எனக்கு கண்டுக்கவே இல்லை, போடான்னு தான் பூ கிடையாது துரத்திட்டாங்க. துரத்திக்கப்பா, எனக்கு நீ கண்டுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. எல்லாரும் பூ தொடுத்து மாலையாக கட்டுறாங்க, அது கூட என்னால் முடியலை, என்னால் எதுவும் முடியல. ஆனால் நான் கூட எதிர்பார்ப்பும் இல்லை. எனக்கு சுவாமி இதை செய்வார் அதை செய்வார், எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. நான் இன்றைக்கி கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரனாக இருக்கிறேன். நாளைக்கு பிச்சைக்காரனாக வந்தால் கூட இந்த சிவத்தை கும்பிட்டு பிச்சைக்காரனாக வந்தாலும் நான் சொல்ல மாட்டேன். என் வாழ்க்கையை வினையின்படி தானே அமையுது. ஏன்னா சிவமாக உன்னை பிச்சைக்காரன் ஆகிறாரு, கோடீஸ்வரன் ஆகிறாரு, வேணா நீ செஞ்சுக்கிற, அதன்படி நடக்குது. அதனால் வாழ்க்கையில் நான் எனக்கு வர துன்பத்தை எல்லாம் நான் ஏற்றுக்கிறேன். இன்பமோ துன்பமோ கர்மவினையின்படி அமைது நான் இதை ஏற்றுக்கிறேன். ஏன் சிவத்தை நான் இகழ மாட்டேன், அவரை நான் ஆனந்தமாக நினைப்பேன். அப்படியாப்பட்ட அன்பு மெய்யான அன்பு. சிவத்திற்கிட்ட அன்புக்கு கூட நாம் இறங்காமல் அவன் மீது நாம் அளவற்ற அன்பு வைத்து என் நேரமும் காதல் வைத்து கண்ணீரால் உருக உருக அந்த சிவமானது தன் உள்ளே புலப்படும். அப்படியாப்பட்ட அன்புதான் மெய்யான அன்பு. மற்ற அன்புலாம் பொய்யான அன்பு. இப்போ நான் மாலையை போட்டு நெற்றியை திருநீர் வச்சுன்னு இப்போ சாமி பற்றி பேசுகிறேன்னா மெய்யான அன்பா? ஏதோ படித்ததை எடுத்து சொல்கிறதோ, ஒரு அனுபவத்தை சொல்கிறதோ, அவ்வளவுதான் தவிர இதில் ஒன்றுமே இல்லை. மெய்யான அன்பு உடையோர்களெல்லாம் மிகவும் உயர்ந்தோர்கள். எதிர்பார்ப்பே இருக்காது. நம்ம காட்டிக்கவே மாட்டாங்க, நம்ம யாருன்றதே காட்ட மாட்டாங்க. அவங்கள கண்டே பிடிக்க முடியாது மெய்யான அன்பு உடையவர்கள்லாம். எப்படின்னா பொய்யா இருக்கக்கூடியவங்க தான் நம்ம மெய்யான அன்புன்னு நினச்சிப்போம். நடிக்கிறவங்கள நினச்சி பார்த்துப்போம், இவர் தான் உண்மையான சிவனடியார் நினச்சிப்போம். சிலர் அவங்க உள்ளே இருக்கிறது வெளியே காமிக்கவே மாட்டாங்க. அவ்வளோ அடக்கமாக அன்பை சுடர் மெழுகு ஏற்றி ஏற்றி நெக்கு நெக்கு ஏற்றுவார் சிவத்தை உள்ளத்தில். அப்படி அனுபவிப்பாங்க, வெளியே காட்டிக்க மாட்டாங்க. இப்போ நான் ஒரு துண்டை போட்டுன்னு கையில் மாலையை போட்டு நெத்தி ஃபுல்லாக திருநூறை போட்டு வெளியே காட்டுறேன். ஆனால் உள்ளே போனால் ஒரு அன்புமே கிடையாது எனக்கு, பொய். அப்போ இந்த மெய்யான அன்புலாம் எனக்கு எப்போ தான் வரப்போகுது சிவமே? எனக்கு மெய்யான அன்பு தானே வேண்டும். எது மெய்யான அன்புன்னு தெரிஞ்சுக்கினேன். எதிர்பார்ப்பு இல்லாமல் மெய்யான அன்பு வைக்கணும்னு சொல்கிறீங்க, சரி. நான் எப்படி தான் வைக்கிறது அந்த மெய்யான அன்பு? எல்லாரும் வைக்கிறாங்க, எனக்கு தான் வைக்க தெரியலையே. அதற்கு தான் சிவாய நம என்ற மந்திரம். இந்த சிவாய நம மந்திரத்தை நீங்கள் சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா, சிவத்தை நினைக்கக்கூடிய ஆற்றல்கள் அதிகமாகும். இன்னொரு விஷயம்,
படிக்க தெரிஞ்சவங்க திருவாசகத்தை நீங்கள் படிக்க படிக்க தானாக சிவத்து மேலே காதல் அப்படி பெருகும். யாரும் உங்களுக்கு பக்தியை பற்றி கற்றுத்தர வேண்டியதில்லை. திருவாசகத்தை நீங்கள் படிச்சுட்டு வந்தாலே போதும், உங்களுக்கு பக்தியை வர வச்சு, யோகத்தை வர வச்சு, ஞானத்தை வர வச்சு, மோன நிலைக்கும் மேலான நிலையை கொடுத்து மாணிக்கவாசகர் வழி நடத்திடுவார். சரி, எனக்கு படிக்க தெரியலப்பா, கேட்க முடியும். சரி, கேட்டா ஒலியை நம்ம கேட்கலாம். ஃபோனில் போட்டு திருவாசத்தை ரெகுலராக நம்ம கேட்க 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 அதுவும் திருவருளாக கூட்டும். சரி, ரெண்டுமே எனக்கு சரியில்லை, நான் வச்சுக்கிது பட்டன் ஃபோனு, எனக்கு நேரம்லாம் இப்படி கிடையாதுப்பா, என் நிலைமை இப்படி இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னா சிவாய நம மந்திரத்தை நீங்கள் சொல்ல சொல்ல கண்டிப்பாக உங்கள் மனமும் கருணை வடிவமாக மாறும். மாறினால் தானாக ஆற்று நீர் போல் கண்ணீர் மல்கும் திருவருளை இறைவன் தருவான். எதிர்பார்ப்பு இல்லாத அன்பை வைக்கவும் திருவருள் செய்வான். நமக்கு எல்லாமே ஒரு தான் பண்ணியே ஆகணும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவன் அருளினால்தான் சிவத்தை கூட நாம் ஏற்ற முடியும். ஏன்னா மனமானது நம்ம சிவத்தை நம்ம தான் நினைக்கிறோன்னு நீங்கள் நினச்சிக்கணும். வச்சுக்கோங்க, ஒரு 10 நாள் உங்களை தொடச்சா ஒரே போல் சிவத்தை நினைக்க முடியுமா? திடீர்னு இடையில் ஒரு மனசுக்கு கவலைப்படுற ஒரு விஷயம் வந்துட்டு அவங்களால சாமியை நினைக்க முடியுதா? அப்போ மனசுக்கிட்ட நம்ம தோற்று போயிடுறோம்ல. அப்போ மனசை அது ஐம்புலன்படி எப்படி இழுக்குதோ அது இழுத்து நம்மளை குட்டி சோறு பண்ணிடுது. அதையெல்லாம் கட்டுப்படுத்தி சிவத்தை நினைக்க வைத்து அந்த சிவமே இறங்கி வந்து நம்மளுடைய வல்வினையெல்லாம் வேறறுத்து ஆனந்த திருவடியை கொடுக்க அவர் தயாராக இருக்கிறார். அப்போ நாம் என்ன பண்ணணும்னா சிவத்தை என்றும் போற்றி போற்றி உயர்த்த வேண்டும். வாழ்வில் என்றும் சிவத்தை மறவாது வாழ வேண்டும். வாழ்வெல்லாம் சிவம் என்று வாழ வேண்டும். சிவத்தை அற்ற வாழ்வெல்லாம் வீணென்று தெளிவாக எண்ணி இருக்க வேண்டும். மாயைகள் நம்மை சூழ்ந்து நம்மை மண்டியிடச் செய்யும். மண்டியிடச் செய்யும் மாயைகளை சிவம் என்னும் வாளினால் வென்று வெற்றி வாகை சூட வேண்டும். கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு என்பதை கூறி விடைபெறுகின்றேன். அருணாச்சலம்.